நீங்கள் பகிரும் ஒவ்வொரு செய்தியும் உண்மையா அல்லது பொய்யா? ஒரு செய்தி உண்மையா அல்லது பொய்யா என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஃபேக்ட் செக் என்றால் என்ன? இதை யார் செய்வது? இன்ஃபோடெமிக்கில் நம் பங்கு என்ன? நமக்கு வரும் செய்திகளை 3 ரகங்களாக பிரிக்கலாம். 1. தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவது. 2. தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தவறான தகவல் என்றும் தெரியாமல் பரப்பப்படும் செய்திகள். 3. சரியான தகவல்களை தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு பரப்புவது. இதற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்த்தா, முதல் ரகத்திற்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி குழந்தையை கடத்த வரும் செய்தி என்பது பொய்யான செய்தி, அதனால் ஏற்பட்ட தீங்கு. 3வது ரகத்திற்கு ஒருத்தருடைய அந்தரங்க விஷயங்களை அல்லது ஒருவரின் தகவல்களை திருடி அதை இணையத்தில் வெளியிடுவது. நான் ஏன் 1லிருந்து 3வதுக்கு ஜம்ப் பண்ண அப்படின்னா, இந்த 2வது ரகம் என்பது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் கேட்டகரி. பொதுஜனமாகிய நாம் அனைவரும் இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள்தான். இந்த ரகத்துக்கான எக்ஸாம்பிள் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சமீபத்தில் பிபிசி தமிழில் வந்த ஒரு செய்தி, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடி அம்மையார் அவர்களின் ட்விட்டர் பக்கத்தில் சன் சான்ஸ் ஓம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை அவங்க பதிவு விட்டுருந்தாங்க. அதாவது நாசா சூரியனோட சவுண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அதிலிருந்து ஓம் அப்படிங்கிற சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களே அது ஃபேக் வீடியோன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 2 வருடங்களுக்கு முன்பாகவே நாசா தன்னுடைய அதிகாரப்பூர்வமான யூடியூப் சேனலில் சூரியனோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனிலிருந்து வரும் சத்தத்தை இவங்க நேரடியாக பதிவு செய்யவே முடியாது, அதனால் அதுக்கு உள்ளே இருக்கிற வைப்ரேஷனை இவங்க சவுண்டை கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை டைம் இருக்கும்போது போய் பார்த்துக்குங்க. நான் எதுக்காக இந்த பதிவு போட்டேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு வீடியோவை பார்த்துட்டு உடனேயே இது உண்மையாக இருக்கும் போல் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ஃபேக் வீடியோஸ் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக செய்யக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது பொதுஜனமாகிய நமக்கு வரும் செய்தியை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ நமக்கு வர செய்தி என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு செய்தி அனுப்புகிறவங்களோட அக்கௌண்ட் வெரிஃபைடு அக்கௌண்ட்டான்னு செக் பண்ணணும். அவங்க நேமுக்கு பக்கத்தில் டிக் மார்க் இருக்கணும். அடுத்து, யாரிடமிருந்து செய்தி வருகிறது, உங்களுக்கு தெரிந்தவரா நம்பிக்கைக்குரியவரா? அடுத்து, வந்த செய்தியின் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். அதுக்கு பேர் ஃபேக்ட் செக். இதை நம்ம அப்புறமேல் விரிவாக பார்க்கலாம். ஃபார்வர்ட், லைக், ஷேர் பட்டனை தொடுவதற்கு முன் செய்தியை மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு தொட்டுவிட்டால் நாமும் அந்த செய்தியின் உரிமையாளர் ஆகிவிடுவோம். அடுத்து, செய்தியை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடம் பகிரக்கூடாது. ஃபேக்ட் செக், உண்மை சோதனை அல்லது உண்மை கண்டறிதல். நமக்கு வர எல்லா செய்தியும் உட்கார்ந்து உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் இதை செய்து தருவதற்கென்றே பல நிறுவனங்கள் உண்டு. அவங்களுக்கு பெயர் தான் ஃபேக்ட் செக்கர்ஸ். ஏற்கனவே இருக்கிற பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் பகுதியாகவும் தனிப்பட்ட நபர்கள் முழு நேரமாகவும் இதை செய்கிறார்கள். இவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கும் விஷயங்களை அவர்கள் வெப்சைட்டிலும் யூடியூப்லையும் வெளியிடுவார்கள். இப்படி உலகம் பூராவும் இருக்கும் ஃபேக்ட் செக்கர்ஸ்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பு தான் IFCN. அமெரிக்காவில் உள்ள த பாயிண்டர் இன்ஸ்டிடியூட் என்கிற நியூஸ் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் உருவாக்கி உலகம் பூராவும் இதுவரைக்கும் 83 நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இந்தியாவில் 14 நிறுவனங்களுக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நான் இப்பொழுது இந்தியாவில் உள்ள ஒரு சில நிறுவனங்களை குறித்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முழுமையான தகவல்களுக்கு இந்த பக்கத்தில் உள்ள அந்த 2வது URL லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர, அதில் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபேக்ட் செக்கர்ஸ் இன் இந்தியா. நீங்கள் உறுதி செய்ய நினைக்கிற மெசேஜை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் இமெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அனுப்புறதுக்கு முன்னால் அவங்க வெப்சைட்குள்ளே போய் அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை செய்திகளும் அனைத்து வெப்சைட்டுகளிலும் ஆங்கிலத்தில் உண்டு, ஒரு சில மாநில மொழிகளிலும் உண்டு. நாம் நம் தமிழ் மொழியில் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த நிறுவனங்களின் வெப்சைட்டுகள் நமக்கு உதவுகிறது. இப்படி உலகம் பூராவும் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு டீமே இந்த உண்மை செய்திக்காக பணி செஞ்சிட்ருக்காங்க. இன்ஃபோடெமிக் எதிராக போராடிட்டு இருக்காங்கங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் நமக்கு வர செய்திகளை நம்ம எவ்வளோ சாதாரணமாக கையாளுறோம் என்பது உண்மையாலுமே
வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலேயே இன்ஃபோடெமிக்கை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் நாமும் நமக்கு பின்வரும் சந்ததிகளும் இணைய சிக்கல்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தில் வாழ இயலும். இதில் நம் ஒவ்வொருவரின் பங்கும் நிச்சயம் தேவை. இதற்கான உறுதியை இன்றே ஏற்போம். WHO இந்த இன்ஃபோடெமிக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள சில வழிமுறைகளை அவங்க யூடியூப் சேனலில் வீடியோவாக தந்திருக்காங்க. அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, தயவுசெய்து அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை எனக்காக தந்த எனது சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூயர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஒரு பிரயோஜனமான செய்தியை தந்திருக்கேன்னு நம்புகிறேன். இதற்கான எனது உழைப்பு மிக அதிகம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் இன்ஃபோடெமிக்கை கொடுத்து மற்றவர்களிடம் பேசுங்கள், பகிருங்கள். இனி வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் பயனுள்ள செய்தியோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் இணைவோம். நன்றி.